96 படத்துல ஜானு நான் சந்தோஷமா இருக்கேனான்னு தெரியல பட் நிம்மதியா இருக்கேன்னு சொல்றப்போ இந்த டயலாக் எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. பட் as someone nearing my 40s I know how deep this dialogue hit me because happiness is highly relative and not permanent. இப்போ ஒரு நாள் நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கப்போ என் வீட்டுல எனக்கு 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி தந்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பட் அதே நான் ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கும்போது என்ன நீ பார்பிக்யூ நேஷனே கூட்டிட்டு போனாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. ஆனா நான் சாப்பிடலன்னா எனக்காக கேர் எடுத்து ஒருத்தங்க சாப்பாடு வாங்கி தராங்கன்ற தாட் இருக்குல்ல, அது எனக்கு நிம்மதியை கொடுக்கும். அண்ட் இந்த பீஸ் தான் என் கூட நிரந்தரமா இருக்கும். இதுதான் ஹாப்பினஸ்க்கும் பீஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நம்ம லைஃப்ல நிறைய டைம் இந்த டெம்பரரி ஹாப்பினஸை சேஸ் பண்ணி பெர்மனன்ட் பீஸை மறந்துடுறோம். அதனால தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து புதுசா வாங்குற பொருள் வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கிற ஹாப்பினஸ் போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் இதை ரியலைஸ் பண்றது கூட உங்களுக்கு வயசாயிடும். பட் இந்த ஃபேன்சி டின்னர் மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம்லாம் குறைஞ்சு போக சான்ஸ் இருக்கு. பட் த கம்ஃபர்ட் ஆஃப் ஹேவிங் எ ஃபேமிலி வெயிட்டிங் ஃபார் யூ ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே தட்ஸ் பிரைஸ்லெஸ். ஏன்னா உலகத்துல ஹாப்பியா இருக்க மனுஷனுக்கு நிறைய பிளேஸ் இருந்தாலும் அவன் நிம்மதியா இருக்கிற ஒரே பிளேஸ் ஃபேமிலி தான்.